சர்வதேச ரத்தின சந்தையை அதிர வைக்கும் வகையில் மியான்மரின் மொகோக் மாவட்டத்தில் சுமார் 2.2 கிலோ அதாவது 11,000 கேரட் எடையுள்ள ராட்சத மாணிக்க கல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பல சதாப்தங்களாக ஆசியாவில் கண்டறியப்பட்ட ரத்தினங்களிலேயே இது மிகவும் விலை மதிப்பற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மியான்மரின் புத்தாண்டு விடுமுறை முடிந்து சுரங்க தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பிய நிலையில் சில நாட்களிலேயே இந்த அதிர்ஷ்டமானது மியான்மருக்கு கிடைத்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக உலகம் தரம் வாய்ந்த மாணிக்கங்களை வழங்கி வருவதால் இந்த மொகோக் பகுதி ரத்தினங்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ரத்தினத்தின் மதிப்பு அதன் அளவை விட அதன் நிறம் மற்றும் ஒளி அதன் தன்மையிலேயே அடங்கியுள்ளது. மிக உயர்ந்த ரக மாணிக்கங்கள் புறாக்களில் உள்ள ரத்தம் போன்ற அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். தற்போது கிடைத்துள்ள இந்த ரத்தின ராட்சதக்கல் ஊதா கலந்த சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றது. இக்கல்லின் உட்புறம் ஒளியை பிரதிபலிக்கும் திறன் அதிகமாக இருப்பதால் இதனை செதுக்கி மெருகேற்றும் போது இதன் மதிப்பு பல மடங்கு உயரம் என்று ரத்தின நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த 1996ஆம் ஆண்டு 21,450 கேரட் எடையுள்ள மாணிக்கம் கிடைத்திருந்தாலும் தற்போது கிடைத்துள்ள இந்த 11,000 கேரட் கல் அதன் நிறம் மற்றும் தாதுக்களின் சேர்க்கையில் மிகவும் தனித்துவமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பெரிய அளவிலான மாணிக்கங்களில் பிளவுகள் இருப்பது வழக்கம். ஆனால் இதில் பிளவுகள் குறைவாக இருப்பது இதன் மதிப்பு பல மில்லியன் டாலர்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உலகின் மொத்த மாணிக்க தேவையில் 90% மியான்மரில் மட்டுமே இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பலம் சேர்க்கும் இந்த அபூர்வ ரத்தினத்தை வாங்குவதற்கு சர்வதேச அருங்காட்சியகங்களும் பெரும் தொழிலதிபர்களும் இப்போதே போட்டி போட தொடங்கியுள்ளனர்.